கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பனியில் நனைந்த சூரியன் பகுதி 2 பார்க்கலாமா? புகுந்த வீட்டு சொந்தங்களுடன் மெல்ல மெல்ல பழகத் தொடங்கினாள் பனிமலர். அந்த வீட்டு பெரிய மருமகள்கள் இருவரும் மட்டும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்க, முடிந்த அளவு அதை கண்டும் காணாமல் இருந்து விட்டிருந்தாள். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கணவன் சொன்னதை கடைபிடிக்க தொடங்கிவிட்டிருந்தாள். அக்கறையுடன் ஒரு தாய் போல பார்த்து கொண்ட மாமியாரை அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. அதனாலோ என்னவோ புகுந்த வீட்டையும் தனது தாய் வீடாக உணரத் தொடங்கியிருந்தாள். மற்றபடி இருந்தது ஆண்களே. குடும்பத்தின் தலைவரான மாமனாரை பார்த்தாலே அனைவரும் பாரபட்சமில்லாமல் பயப்படுவதும் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்வதும் தெரிந்தது. அதற்காக அவர் யாரையும் அதட்டி உருட்டவும் இல்லை. ஏன், முதலில் அவர் பேசுவதை பார்ப்பது கூட அரிதாக இருந்தது. அதற்கு மேல் மிகவும் அவசியத்திற்கு பேசினாலும் அதில் நியாயம் இருப்பது தெரிந்தது. அப்படியே தனது தாத்தாவைப் போல என்று மனதிற்குள் நினைத்து கொள்வாள். தந்தையும் கிட்டத்தட்ட தாத்தாவைப் போலத்தான் என்றாலும் தலையிருக்க வாள் ஆடலாமா என்பதைப் போல அவர் பேசாமல் இருந்து விடுவது நினைவிற்கு வந்தது. இந்நேரம் தாத்தா என்ன செய்து கொண்டிருப்பார்? என் அப்பா, பாட்டி அனைவருமே தன்னை நினைக்கவாவது செய்வார்களா என்று ஏக்கமாக இருந்தது. அவர்களை பொறுத்தவரை வெளிநாட்டில் இருப்பதற்கு பதிலாக புகுந்த வீட்டில் இருக்கிறோம், அவ்வளவுதான் என்று நினைக்கத் தோன்றியது. ஆனால் தனக்கு அங்கே அப்பா வீட்டில் இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக, சுதந்திரமாக, ஏன் அனைவரையும் அதட்டி உருட்டிக்கொண்டு இருந்திருப்போம் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை. எவ்வளவு ஆசைகளுடன் இந்தியா வந்தோம் என்று நினைத்ததில் அழுகை கூட வந்துவிடும் போலிருந்தது. தொடர்ந்து அதையே நினைத்து கொண்டிருந்ததில் மனம் மேலும் பாரமாகிவிட்டிருக்க படுக்கையில் விழுந்து ஒரு மூச்சு அழுதாள். அந்த நேரத்தில் யாரோ தோள்பட்டையை தொடுவது போலிருக்க நிமிர்ந்து பார்த்தாள். கணவன் நின்றிருக்க கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள். என்னாச்சு? உன்னத்தான் பணி, வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு. அப்படி சொன்ன தன்னை கணவன் ஆச்சரியத்துடன் பார்ப்பது தெரிய தானும் பார்த்தாள். வெளிநாட்டுல 4 வருஷம் பிரிஞ்சிருந்த பொண்ணு 2 நாள்ல இப்படி மனசுடைஞ்சு போவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்ப கூட பக்கத்துல இருந்த மாதிரி தான் உணர்ந்தேன் என்று முயன்று பதில் சொன்னாள் பனிமலர். அப்ப இப்பத்தான் வெளிநாட்டுல இருக்க மாதிரி இருக்கா? பேசு. அப்படி கூட இல்லை. அப்புறம் அதைவிடவும் தூரமா எங்கேயோ என்றவளுக்கு மீண்டும் அழுகை வந்து விட்டிருக்க உதட்டை கடித்து தன்னை சமாளித்து கொண்டு எங்கோ பார்த்தாள். அச்சச்சோ, நான் உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேனே. கணவனின் அந்த வார்த்தைகள் இன்னும் வேதனையைத்தான் கொடுத்திருந்தன பனிமலருக்கு. ஆனால் இப்பொழுது அழுகை முழுவதுமாக நின்று விட்டிருக்க நிமிர்ந்து அமர்ந்தாள். இங்க உட்காரலாமா? படுக்கையின் ஓரத்தில் தனக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த இடத்தை காட்டி கணவன் கேட்க லேசாக தோன்றிய ஆச்சரியத்துடன் சரிதான் என்பதைப் போல தலையை ஆட்டினாள். என்ன? கணவன் கேட்க, உட்கார்றதுக்கு கூட என்கிட்ட கேட்கறீங்க என்றாள். என்ன பண்றது, பயமாயிருக்கே. பயமா? எதுக்கு? ஏதாவது சொல்லிட்டேன்னா? நான் என்ன சொல்ல போறேன்? இல்ல, முதல் நாள் மாதிரி தப்பானே, அதுக்கு நான் அன்னைக்கே சாரி கேட்டுட்டேன். அப்பாடா, இன்னும் என்ன? இல்ல, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் ஒன்னும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறியே, அந்த சந்தோஷம்தான். சரிதான். அப்புறம் உன் வீட்டுல உனக்கு யார பிடிக்கும்? கணவன் கேட்க, எல்லாரையும் தான் என்றாள். ரொம்ப பிடிச்சது? என்னம்மா? அம்மாவை. அவங்க? கேளுங்களேன். முதல்ல நான் உன்னை எப்படி கூப்பிடுறது? பேர் சொல்லி. அதான் எப்படி? பணின்னா அது உங்க இஷ்டம். உனக்கு எது பிடிச்சிருக்கு? எதுவானாலும் சரி. நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? அதே போல பேர் சொல்லித்தான். பேர் சொல்லியா? அதுல என்ன உனக்கு இவ்வளவு ஆச்சரியம்? இல்ல, யாராவது ஏதாவது சொல்லிட்டா யார் என்ன சொல்லுவாங்கன்ற? இங்க பேர் சொல்லி கூப்பிடுறத சகஜமா எடுத்துக்குவாங்களா? அதை பத்தி என்ன? உனக்கு என்னை எப்படி கூப்பிட பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடு. நிஜமாவா? என்ன கேட்கறத பார்த்தா மேடம் வாடா போடான்னு கூப்பிடுவீங்க போல. சேச்ச,
அவ்வளவு மரியாதையாவெல்லாம் கூப்பிட மாட்டேன். ஓ, அப்ப கழுத, நாய், பேய், அச்சச்சோ, அதெல்லாம் பாவம். அதுகளையே இழுக்கிறீங்க. வாங்க போங்கன்னே கூப்பிடுறேன். சரிதான், தப்பிச்சேன். அப்புறம் உன் அம்மா அத்தை எப்படி, எப்ப? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபாரினுக்கு படிக்க போறதுக்கு 1 வருஷம் முன்னாடி. அவங்களுக்கு உடம்புக்கு என்ன, சித்த சுவாதீனம் இல்லாம இருந்தாங்க. தனது பதிலில் கணவன் அதிர்ச்சி அடைவது தெரிய 1 நாள் 2 நாள் இல்ல, 20 வருஷம் அப்படித்தான் இருந்தாங்க என்றாள். எப்படி? அது ஒரு பெரிய கதை. பரவாயில்லம்மா, உனக்கு சொல்றதுனால மனசு கஷ்டமா இருக்காதுன்னா சொல்லு. அதெல்லாம் இல்ல, மனபாரம் கொஞ்சம் குறையும்னு வேணும்னா சொல்லலாம். அம்மாவை அப்பா பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் நிச்சயதார்த்தமும் கூட முடிஞ்சிடுச்சு. அப்ப அம்மாவுக்கு எதிர்பாராத விதமா நடந்த ஒரு விபத்துல தலையில நல்ல அடி. அப்ப பெருசா ஒன்னும் தெரியலையா. ஆனாலும் திடீர்னு ஏதேதோ பேசுவாங்களாம். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குங்கிற நேரத்துல தான் இது அப்பாவுக்கும் பாட்டி தாத்தாவுக்கும் தெரிய வந்திருக்கு. அதாவது அப்ப அம்மாவோட வருங்கால கணவனுக்கும் அவர் வீட்டுக்கும். வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு பாட்டி தாத்தா ஒரே அடியா நின்னுட்டாங்களாம். இப்படி ஒரு பொண்ணு உனக்கு வேண்டாம், எங்களுக்கு இருக்கிறதோ பையன் நீ ஒருத்தந்தான். அப்பா கூட பிறந்த தங்கைகள் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே வெளிநாட்டுல தான். அந்த தைரியத்துல தான் பாட்டியும் தாத்தாவும் படிக்கிறதுக்கு என்ன வெளிநாட்டுக்கே அனுப்பினாங்க. பாட்டியும் தாத்தாவும் அப்பா கிட்ட கராராவே சொல்லிட்டாங்களாம், எங்களை மீறிட்டு நீ இந்த கல்யாணத்தை பண்றதா இருந்தா பண்ணிக்கோ, நாங்க வரமாட்டோம், அவ்வளவுதான்னு முடிச்சுட்டாங்களாம். ஆனா அப்பா அம்மாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரே அடியா நின்னுட்டாங்களாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருந்தா அவ என் மனைவி இல்லைன்னு ஆயிருப்பாளா, இல்ல நானும் தான் விட்டிருப்பேனா? அந்த மாதிரி தான் இப்பவும். நீங்க தலைகீழா நின்னாலும் என் முடிவுல மாத்தம் இருக்க போறதில்லைன்னு முடிவா சொல்லிட்டாராம். அப்பாவோட பிடிவாதத்தை பார்த்துட்டு அப்புறம் பாட்டியும் தாத்தாவும் வேற வழியில்லாம இறங்கி வந்தாங்களாம். ஆனாலும் நெருங்கிய சொந்தங்கள் முதல்ல எல்லாருமே என்னென்னவோ சொல்லி இருக்காங்க. பைத்தியத்தை கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம், பிறக்கிற குழந்தையும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு ஏதேதோ சொல்லி இருக்காங்க. அப்பா எதையும் காதுல கூட வாங்கலையாம். அப்பாவுக்காக பாட்டியும் தாத்தாவும் கூட அவங்க மனசு மாறி அம்மாவை நல்ல விதமா பார்த்துக்கிட்டாங்களாம். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன். ஒரு பக்கத்துல அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆரம்பத்துல ஒரு அளவுக்கு இருந்த அம்மாவுக்கும் நான் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் முடியாம போயிருக்கு. எனக்கு 2 குழந்தைங்கள்னு அப்பா இன்னும் கவனம் எடுத்து பார்த்துக்குவாராம். பாட்டியும் தாத்தாவும் பக்கபலமா இருந்திருக்காங்க. அப்புறம் வளர வளர நானும் எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லாம நான் ரொம்ப அறிவாளியா இருந்தேனாம். கணவனின் பார்வையில் இனி என்ன உணர்ந்தாலோ இதெல்லாம் வீட்ல அப்பா பாட்டி தாத்தா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுதான் என்றாள். அப்புறம் என்ன, அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் தொடர்ந்தது. நான் நல்ல விதமா படிப்புன்னு மட்டும் இல்லாம டான்ஸ், பாட்டு, விளையாட்டுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். எனக்கே இயற்கையா விருப்பம் இருந்ததோட அப்பா பாட்டி தாத்தா ஏன் நல்லா பேசுற சமயங்கள்ல அம்மாவும் ஊக்குவிச்சாங்க. வீட்ல ஒரு பெரிய ரூம் முழுக்க நான் வாங்கின பரிசுகள் நிறைஞ்சு கிடக்கும். படிப்பிலையும் ஸ்கூல், காலேஜ், அப்புறம் எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபர்ஸ்டா வருவேன் எப்பவுமே. அதுல வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பெருமை. கல்யாணம் மட்டும் ஆகாம இருந்திருந்தா இன்னும் மேல படிச்சிருப்ப போல. பெரிய பிசினஸ் மேக்னட் ஆகணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக முயற்சி செஞ்சிருப்பேன். அப்புறம் என்ன சொல்லு. அம்மா எப்படி சாரி. பரவாயில்ல சூர்யா, குட். என்ன பேர் சொல்லியே கூப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அதுதான் சரியும் கூட. தேங்க்ஸ். அம்மா என்னம்மா? அம்மா மாடியில இருந்து 2வது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. பனி. கணவனின் அதிர்ச்சி பனிமலரின் காதுகளுக்குள் கூட சென்றிருக்கவில்லை. தாய் விழுந்து கிடந்த காட்சி கண்முன் வந்ததோ என்னவோ. கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வடிய கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு அழுது விட்டிருந்தாள். பனி, இங்க பாரு. வேண்டாம்மா. கணவன் எவ்வளவு சொல்லியும் அதெல்லாம் அவளுடைய காதுகளுக்குள் கூட சென்றிருக்கவில்லை. அழுகை நிற்பதற்காக காத்திருந்தான் சூர்யா. தொடர்ந்து சில வினாடிகளில் தன்னிலை உணர்ந்து சமாளித்து கொண்டு நிமிர்ந்த பனிமலரை கணவனிடம் சாரி என்றாள். நான் தான் சாரி கேட்கணும். பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தி அதெல்லாம் ஒண்ணுமில்ல சூர்யா, மறக்க முடிஞ்சாதான பழசாகும்.
இன்னும் என் மனசுக்குள்ள ஆறாத ரணமா மீண்டும் கண்கள் கலங்க பெரிய மூச்சுக்களை எடுத்து சமாளித்து கொண்டு நிமிர்ந்தாள். என்னால அதை மறக்கவே முடியல சூர்யா. அதே ஞாபகத்துல சில நேரங்கள்ல பைத்தியம் கூட பிடிச்சிருமோன்னு, நானும் அம்மா மாதிரியே ஆயிடுவேனோன்னு பயமா இருக்கும். அசடு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறத முதல்ல நீ நிறுத்தணும். அப்படி ஆயிடாதுதானு சூர்யா. சிறு குழந்தை போல என்னவோ தனக்குத்தான் அதற்கு விடை தெரியும் போல கேட்ட மனைவியை பார்த்தவனுக்கு கண்களும் கூட லேசாக கலங்கி விட்டிருந்தன. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், இந்த கேள்வியே நீ இன்னும் சின்ன குழந்தையா வெகுளித்தனமா இருக்கிறத காட்டுது. உன்னையே நீ திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் அப்படித்தான் தோணும். இனிமேல் நீ அதை பத்தி நினைக்கவே கூடாது. அப்படியே ஞாபகம் வந்தாலும் அதை டைவர்ட் பண்ணிக்க நான் உனக்கு உதவி பண்றேன் என்றான். ஏன், அந்த சமயத்துல நீ எனக்கு கூப்பிட்டு பேசலாம். இனிமேல் உனக்கு என்கிட்ட வேலை இருக்கு, நீ முதல்ல வேலைக்கு வந்து சேரு என்றான். அப்படியா, என்ன வேலை? அது ஆபீஸ்க்கு நாளைக்கு என் கூட வா, சொல்றேன். ஆபீஸ்கா? உங்களோடது விவசாயம்னு அப்பா சொன்னாரே. ஆமா, எங்க குடும்ப தொழில் அது மட்டும் இல்ல, ரைஸ் மில், டைரி ஃபார்ம்னு இன்னும் ஏதோ இருக்குன்னு கூட. ஓ, அதுலதான் எனக்கு அதுவும் இல்லை. அப்புறம் அத ஐயா நாளைக்கு சொல்வேனாக்கும். ஏன், இன்னைக்கு சொல்லக்கூடாதா? அதுக்கு இப்ப நேரம் இல்லை. அப்புறம் நீ இன்னும் உன்னை பத்தி சொல்லல. உனக்கு என்ன பிடிக்கும் இன்னும்? அப்புறம் நீங்க உங்களை பத்தி சொல்ல மாட்டீங்களா? என்னை பத்தி சொல்ல பெருசா என்ன இருக்கு? வீட்டுக்கு அடங்காத பிள்ளை. என்னது, என்ன இவ்வளவு ஆச்சரியம்? பின்ன அப்பா உங்களை ரொம்ப பொறுப்பான திறமையான விட்டா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போயிருப்பார். சகிக்க முடியாம நீ போதும்னு சொல்லியிருப்ப. அப்படி இல்ல, அப்ப கேட்குற மனநிலையில நான் இல்ல. இப்ப இருக்கியாக்கும். ஆமாம், ரொம்ப. நீ முதல்ல உன்னை பத்தி முழுசா சொல்லி முடி. என்னை பத்தி இனி பெருசா சொல்ல ஒண்ணுமில்ல சூர்யா. அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பயமா இருந்தது. எப்ப பார்த்தாலும் அம்மா ஞாபகம்தான். என்னால மற்றவங்களும் மறக்க முடியாம சிரமப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. ஏற்கனவே விருப்பப்பட்ட மாதிரி படிக்க ஃபாரின் போயிட்டேன். அங்கே போயும் என்னம்மா, அங்கே போயும் அம்மாவை மறக்கவே முடியல. தினமும் நைட்டெல்லாம் அழுவேன். அங்க ஏன்னு கேட்க யாரும் இல்லை. ஏன், உன் அத்தைங்க? அவங்க எப்பவாவது பார்க்குறப்ப தானே கேட்க முடியும். நான் தான் யாருக்கும் தெரியாம நைட் தானே அழுவேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சி பண்ணி என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நல்லா படித்தேன். அதுக்கும் பலன் இருந்தது. போக போக ரொம்ப தாங்க முடியலன்னா மட்டும்தான் அழுவேன். குட், இனிமேல் அதுவும் குறைஞ்சிடும் பாரு. ஆனா படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்பதான் தெரிஞ்சுது என்னால் அம்மாவை மறக்கவே முடியல. ஏன், எப்பவுமே மறக்க முடியாதுங்கிறதும். நீ ஏன் மறக்கணும்னு நினைக்கிற? அப்படி நினைக்கிறதுனாலேயே அதிகமாக ஞாபகப்படுத்திக்கிற. அதேதான். அதனால ஈஸியா எடுத்துக்க கத்துக்கோ. அம்மா உன் கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கோ. கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி மைண்டை டைவர்ட் பண்ணி பழகிக்கோ. நானும் உதவி பண்றேன். தேங்க்ஸ் சூர்யா. அப்புறம் என்னம்மா, சொல்லுமா. இல்ல பாட்டி, இதை சொன்னா நீங்க எல்லாரும் தப்பா எடுத்துக்குவீங்களோன்னு பயப்பட்டாங்க. இப்பவே அவசரப்பட்டு சொல்லிடாதன்னு சொன்னாங்க. எனக்கு இப்பதாண்டா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்படி சொன்ன கணவனை பனிமலர் புரியாமல் பார்க்க, பெரியவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கும். அதனால அப்படி சொல்லி இருப்பாங்க, பாவம். ஆனா நன்றிமா. எதுக்கு? என்கிட்ட இந்த அளவுக்கு ஃப்ரீயா பேசினதுக்கு, உன் மனசு பாரத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு. அச்சச்சோ, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது நாள் வரைக்கும் இதை நான் யாருக்கிட்டையுமே பகிர்ந்துகிட்டதில்லை. ஏன், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைப்பேன். ஆனா உங்ககிட்ட அப்படியெல்லாம் எதுவும் எனக்கு தோணவே இல்லை. அதோட உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மனசுக்கு எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு தெரியுமா சூர்யா? அதற்கு மேலும் மனைவி ஏதோ சொல்ல முயல்வது புரிய என்னவென்று கேட்டான். உங்க மனசு புண்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுறீங்களா ப்ளீஸ்? இல்லடா, நீ அப்படி எதுவுமே பேசல. அப்புறம் சொல்லுமா. எனக்கு உங்ககிட்ட இன்னும் மனசு விட்டு பேசணும், நெருக்கமா இருக்கணும்னு ஒரு ஃப்ரெண்டாதான். வேற அர்த்தத்துல நான் சொல்லவே இல்லை. ப்ளீஸ், நீங்க அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா அதை என்னால் வாங்கிக்கவே முடியாது. புரியுதுமா? இப்பவும் சொல்றேன், நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான். வேற எந்த மாதிரியும் நான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டேன்.
உன் மனசு என்ன கணவனா ஏத்துக்க எத்தனை நாளானாலும் அதுக்காக நான் சந்தோஷமா காத்திருப்பேன். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். அதோட என்ன சூர்யா சொல்லுங்க. நான் சாதாரணமா நடந்துக்கிறத நீயும் உன்னையே அறியாம தான் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஷியோர் சூர்யா, சாரி. சரிதான், விடுமா. அப்புறம் உன் ஃபியூச்சர் ஆசைகள் என்ன? பிஸ்னஸ் செய்ய ஆசைன்னு சொன்னையே, எந்த மாதிரி? ஒரு தோழனாக கணவனிடம் அவன் கேட்டவற்றிற்கெல்லாம் சந்தோஷமாக பதில் சொன்னாள் பனிமலர். அனாவசிய அலட்சியத்தையோ அதிகபட்ச சுவாரஸ்யத்தையோ காட்டாத கணவனிடம் தன்னை பற்றிய அனைத்தையுமே சுலபமாக பேச முடிந்தது. அவனிடம் பேசுவது அந்த அளவிற்கு பிடித்தும் இருந்தது. இனி உங்களை பத்தி சொல்லுங்க சூர்யா. நிச்சயமா. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்துடலாமா? அப்புறமா சாரி, டைம் பார்க்கவே இல்லை, வாங்க சாப்பிட்டுடா வந்துடலாம் என்று மனைவி எழ தானும் எழுந்திருந்தான் சூர்யா. வாங்க, எல்லோரும் சாப்பிட்டாச்சு, நீங்க மட்டும்தான் மீதி. அத்தை அழைத்து தங்கள் இருவருக்கும் சாப்பாடு பரிமாற, நீங்க சாப்பிட்டாச்சா அத்தை என்று கேட்டாள் பனிமலர். இன்னும் இல்லம்மா. அப்ப வாங்க, முதல்ல நீங்க உட்காருங்க. இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று தாய் எவ்வளவு மறுத்தும் கேட்காமல் தனக்கும் தாய்க்குமாக பரிமாறிவிட்டு அதற்கு பிறகு உடனமர்ந்து கொண்ட மனைவியின் அணுகுமுறை பிடித்திருந்தது சூர்யாவிற்கு. தொடர்ந்து சில நிமிடங்களில் தான் உண்டு முடித்திருந்த சூர்யா, நீ மெதுவா சாப்பிடு, நான் வெயிட் பண்றேன் என்று வரவேற்பறைக்கு வந்திருந்தான். மருமகள் அழைக்க, என்னம்மா என்று கேட்டார் அத்தை கல்யாணி. நாளையிலிருந்து எனக்கு வீட்டு வேலையெல்லாம் கத்து தர்றீங்களா? பனிமலர் கேட்க, ஏன், என்னாச்சு திடீர்னு என்று கேட்டாள் கல்யாணி. இல்ல, எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது. பரவாயில்லம்மா, இதுவும் உன் வீடு மாதிரிதான். நான் உன் அம்மா மாதிரி மெதுவா போரடிக்காம ஒவ்வொன்னா கத்துக்கோ, ஒன்னும் அவசரம் இல்லை. இது கூட நீ கேட்கறதுனாலதான் சொல்ற, இல்லைன்னா ஜாலியா இருன்னு தான் சொல்லுவேன். ஏன், அப்புறம் வேலை செய்யற நாங்க 2 பேரும் இளிச்சவாய்களா? அந்த வீட்டின் பெரிய மருமகள் மஞ்சுளா கேட்க, அதானே என்றாள் 2வது மருமகள் சசிகலா. அப்படி இல்லம்மா, சின்ன பொண்ணு, அதுவும் இப்பதான் வெளிநாட்டுல படிப்பை முடிச்சிட்டு வந்திருக்கா, மெதுவாதானே கத்துக்க முடியும். கல்யாணி சொல்ல, வெளிநாட்டுல இருந்து தானே வந்திருக்கா, என்னவோ வானத்துல இருந்து வந்த மாதிரி பேசுறீங்க. பார்த்து ரொம்ப ஐஸ் வச்சு உங்க அருமை மருமகளுக்கு சளி பிடிச்சிட போகுது. ஏன் மஞ்சுளா? கல்யாணி ஆதங்கத்துடன் ஏதோ சொல்ல வர, அவங்க 2 பேரும் சொல்றது சரிதான அத்தை, தனியா அதுவும் படிச்சுட்டே இருந்துட்டு இப்ப எனக்கு எல்லார் கூடவும் சேர்ந்து பழகணும், எல்லா வேலைகளையும் செய்யணும்னு ஆசையா இருக்கு. நீங்க கூட வேண்டா அத்தை, நான் சின்ன பொண்ணு, எனக்கு எதுவும் வராதுன்னு சொல்லி கொடுக்காம விட்டுடுவீங்க. நான் மஞ்சு அக்கா கிட்டையும் சசி அக்கா கிட்டையும் நாளையிலிருந்து சமையல் கத்துக்க போறேனாக்கும் என்றாள். அட, இப்ப ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்ட, அதுவும் எங்களுக்கு. நம்ப மாட்டாமல் சசிகலா கேட்க, நிஜம் சசிகா, அங்க பாட்டியும் அத்தை மாதிரி தான். என்னை இங்க அத்தை சின்ன பொண்ணுங்கிறாங்க, ஆனா அங்க பாட்டி நீ சமைச்சு நாங்க சாப்பிட்றதா ஓடுன்னு சமையல் ரூம் பக்கமே விடமாட்டாங்க என்றாள். எப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட தான் நானும் சமையலை கத்துக்க முடியும். நாளைக்கு காலையிலிருந்து கிச்சன்ல ஆஜராயிடுவேன். 2 இடிச்சு கூட சொல்லி கொடுங்க. ஏன் சொல்றேன்னா, சமையலை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு நான் கவனிக்க போறேனே. என்ன மஞ்சுக்கா, புரியலையா? என் சமையலை சாப்பிட போறீங்களே, அதுக்கப்புறம் அத சொல்றேன். சரிதான், ஆனா நாங்க ஒன்னும் அசட்டு அத்தை இல்லை. எங்க கிட்ட உன் பருப்பெல்லாம் வேகாது. சமையல் கத்துக்கிறையோ இல்ல கத்துக்காம போறையோ அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா நாளையிலிருந்து எங்க 2 பேர் வேலைகளையும் 3ஆ பிரிச்சுடுவோம். என்ன பாக்குற? உன் பங்க நீதான் செய்யணும். எங்களை நீ இழிச்சுவாயாக்குவ, ஆனாங்க அதையெல்லாம் நம்பிக்கிட்டு இழிப்போம்னு நினைச்சியாக்கும். சரிதான், வாங்க மஞ்சுக்கா, இத்தனை சொல்லி இருக்கோம், வராம போயிடுவாளா என்ன என்று சசிகலா சொல்ல, சரிதான், அதையும் தான் நாளைக்கு பார்த்துடலாம் வா என்றாள் மஞ்சுளா. நிச்சயம் வருவேன். அதே மாதிரி உங்க 2 பேர்கிட்டவும் சமையலையும் பிரமாதமா கத்துக்குவேன் என்று புன்னகையுடன் பனிமலர் சொல்ல, அதையும் பார்க்கத்தான போறோம் என்று அந்த வீட்டின் பெரிய மருமகள்கள் இருவரும் அங்கிருந்து நகர்ந்தனர். அவர்கள் சென்றதும்
சிறிய மருமகளை பார்த்த கல்யாணிக்கு உள்ளம் உருகிவிட்டிருந்தது. ஏனென்றால் அப்பொழுதும் துளிக்கூட கோபமோ வருத்தமோ இல்லாமல் சிரித்த முகத்துடன் இருந்தாள் பனிமலர். மனைவிக்காக அவள் உணவை முடித்துக்கொண்டு வரட்டும் என்று வரவேற்பறையில் அன்றைய நாளிதழை புரட்டியவாறு அமர்ந்திருந்த சூர்யாவிற்கு உணவருந்தும் அறையில் பெண்கள் பேசியதனைத்தும் நன்றாகவே காதில் விழுந்திருந்தன. அச்சச்சோ, உங்களை போரடிக்க வச்சிட்டேன் போல. வாங்க சூர்யா. அதெல்லாம் இல்லை, நான் பேப்பர் படிச்சிட்டு இருந்தேன். நீ சாப்பிட்டாச்சா? ஆச்சு. சமையல் பிரமாதம். அங்க வீட்டில் பாட்டிக்கு வயசாயிட்டதால முடிஞ்சதை மட்டும்தான் செய்வாங்க. எல்லாமே வேலைக்காரங்க செய்யறது தான். ஆனா இங்க சமையல் மட்டும் வேலைக்காரங்க செய்ய மாட்டாங்களாம். அத்தை சொன்னாங்க. சரிதான். அப்புறம் உனக்கு சமையல் கத்துக்கணும்னு ஆசையா? ஆமாம் சூர்யா, நாளையிலிருந்து கத்துக்க போறேன். அப்பாடா, முன்னாடியே சொன்னதுக்கு தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? பின்ன இனிமேல் வயிற்று பாட்டுக்கு வெளியில பாத்துக்கிறேன். ஏன், பின்ன நீ சமையல் செஞ்சு அதை நான் சாப்பிடணுமா? அந்த கவலையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வேண்டாம். நான் சமையல் செய்ய ஆரம்பிக்கும் போது சொல்றேன். அப்பிருந்து வேணும்னா வெளியில சாப்பிட்டுக்குவீங்களாம். நல்ல மனைவி இப்படித்தான் இருக்கணும் என்று கணவன் சிரிக்க தானும் சிரித்தாள் பனிமலர். அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க சூர்யா. என்னை பத்தி சொல்ல ஒன்றும் சும்மா சொல்லாதீங்க. உங்க சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் நல்லா படிப்பேன், ஆனா படிக்கவே மாட்டேன். என்ன சொல்றீங்க? ஸ்கூலுக்கு போனா நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட், ஆனா போகணும். அப்படின்னா படிப்பை தவிர தோட்டம், பால் பண்ணை, மில்லுன்னு எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பேன். படிக்க மட்டும் மாட்டேன். அப்புறம் அப்பா கிட்ட கம்பளையே வாங்கிட்டு வேற வழி இல்லாம ஸ்கூலுக்கு போவேன். நம்பவே முடியல. இதெல்லாம் எப்ப நடந்தது? இதெல்லாம் 5வது 6வது படிக்கும்போது. நான் தாத்தா, அதான் அப்பாவோட அப்பா செல்லம், படிச்சு என்னத்தை செய்ய போறான்னு எப்ப பார்த்தாலும் தாத்தா என்ன அவர் கூட அவர் போற இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிடுவார். நானும் சந்தோஷமா கிளம்பிடுவேன். அப்பாவுக்கு இது பிடிக்காது. நல்லா படிக்கிற பையன், இனிமேல் இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு தாத்தாட்ட கூட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். ஆனா எங்க ஐயாவுக்கு தான் படிப்பு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஸ்கூலுக்கு போகாம தோட்டத்துக்குள்ள எங்காவது போய் உட்கார்ந்துக்குவேன். அப்புறம் என்ன, அப்பா கிட்ட பெல்ட் கம்புன்னு செமையா வாங்கிட்டு திரும்பவும் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன். நல்லாவும் படிச்சிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட். வாவ். அப்புறம் காலேஜ் நான் விருப்பப்பட்ட மாதிரி யூஜி முடிச்சு அப்புறம் பிஜியும் முடிச்சேன். அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்புறம் என்ன, வந்து நம்ம தோட்டம், பால் பண்ணை, ரைஸ் மில்லை எல்லாம் பார்த்துக்கோன்னு அப்பா சொல்லிட்டார். அது சரி. அதையெல்லாம் ஒருவேளை நான் படிக்காம தாத்தா பிள்ளையா வளர்ந்திருந்தா பார்த்திருப்பேன். இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன். அச்சச்சோ, அதுக்கு மாமா ஒன்னும் சொல்லலையா? சொல்லாம எப்படி இருப்பார்? அதான் சொன்னேனே, அப்பாவுக்கு அடங்காத பிள்ளைன்னு. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு சரி என்னவோ பண்ணுடான்னு விட்டுட்டார். படிச்சதால பெரிய மனுஷனாயிட்டோம், தோட்ட வேலையை எப்படி பார்க்குறோங்கிறதெல்லாம் இல்லை. படிக்காமலே இருந்திருந்தா கூட 10ஓட 11 என்னால் இருந்துட்டு போயிட முடியாதுங்கிறது தான் உண்மை. அதை வாய் வார்த்தையா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கங்கிறது எனக்கும் தெரியும். அப்படி மற்றவங்களுக்காக யார் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக எதையும் செஞ்சு எனக்கு பழக்கமும் இல்லை. நம்ம ஊர் பெரிய நகரத்துக்கும் சேராம கிராமத்துக்கும் சேராம இடைப்பட்ட ஒன்று. ஆனாலும் ஊர் பார்க்க எல்லா வசதிகளோடவும் பெரிய டவுன் மாதிரி இருக்கே, பாப்புலேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் போலதான் தெரியுது என்று மனைவி கேட்க, அதேதான். இப்படிப்பட்ட ஊர்ல ஓரளவு எல்லாமே கிடைக்கும்னாலும் ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய கடைகள் ஏறி இறங்க வேண்டியிருந்தது. ரொம்ப தேடவும் வேண்டியிருந்தது என்றான் சூர்யா. அப்படியே தேடி பிடிச்சாலும் அது தரமான பொருளாங்கிறது கேள்விக்குறிதான். அதுக்கு மேல ஏதாவது வேணும்னாலும் 40 கிலோமீட்டர் தாண்டி சிட்டிக்கு போக வேண்டிய நிலைமை. அப்பதான் எல்லா பொருட்களும் நல்ல தரமானதா தேடாம ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை நாம கொண்டு வந்தா என்னன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஒவ்வொரு பொருளையும் அது கிடைக்கிற இடத்துக்கே போய் நேரடியா அதிக அளவு வாங்கறதால அது தரமானதா இருக்கிறதோட பாதி விலைக்கும் கிடைக்குது. சும்மா பேசுறது சுலபம், முடிவெடுக்கும் போது அது சாதாரண ஒன்னாதான் தெரிஞ்சுது. ஆனா இறங்கினதுக்கு அப்புறம்தான் அது எவ்வளவு சிரமம்னு புரிஞ்சுது. ஆனாலும் என் கொள்கையில இருந்து நான் கொஞ்சமும் தளரல.
படிச்சுட்டு வேலையில்லாம இருந்த 25 பேரை எடுத்து ட்ரெயினிங் கொடுத்து நான் போட்டிருந்த திட்டத்தை செயல்படுத்த வச்சேன். நல்ல சம்பளம், சலுகைகள்னு எல்லாமே கொடுத்து அவங்க குடும்பத்து உறுப்பினர்களுக்கும் வீட்டில இருந்தே சுலபமா வேலை செஞ்சு சம்பாதிக்கவும் பழகினதுல நான் நினைச்ச எல்லாமே செயலா மாறுச்சு. ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இல்லாம இங்க கிடைக்காத பொருளே இல்லைங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட பெரிய சிட்டிஸ்ல இருக்கிற மால் மாதிரின்னு சொல்லுங்க. அதேதான். இப்ப நம்மளோட அந்த கடையில நேரடியாகவும் மறைமுகமாகவும் 200 பேர் வேலை செய்யறாங்க. வெளிய கடைகள்ல கிடைக்கிறத விடவும் எல்லா விதமான பொருட்கள் மேலேயும் 10-20% வரைக்கும் தள்ளுபடி கொடுக்கறதால நாம எதிர்பார்க்கறத விடவும் கூட்டமும் அலமோதுது. ஃபாஸ்ட் ஃபுட், புல்வெளி மேல குழந்தைகள் விளையாடுறதுக்கு வசதி, கார் பார்க்கிங், நல்ல இட வசதின்னு எல்லாமே இருக்கிறதால வர்றவங்களும் ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறாங்க. கணவன் சொல்ல சொல்ல ஆவல் அதிகரித்து விட்டிருந்தது பனிமலருக்கு. இன்னைக்கே நானும் வரட்டுமா சூர்யா? ஈவினிங் போலாமா? அப்படியே நம்ம தோட்டம் இன்னும் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போறேன். வாவ், தேங்க்யூ. ஆனா ஒரே நாள்ல நீங்க உங்க வேலையை விட்டுட்டு சிரமப்படாதீங்க. அதெல்லாம் இல்ல, இப்ப என் முதல் வேலை உன் சந்தோஷம்தான். ஏன் அப்படி? சும்மா ஒரு பந்தாவுக்கு சொல்றதுதான். இப்படி காரணமெல்லாம் கேட்டு மாட்ட வச்சா எப்படி? ஹேய், இருங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். என்ன பண்ணுவியாம்? சொல்ல மாட்டேன். சரிதான். அப்புறம் இப்ப மாமாவுக்கு உங்க மேல ஒன்னும் ஆதங்கம் இல்லையே சூர்யா? தெரியல, இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதோட என்ன சொல்லுங்க? எப்பவுமே அவருக்கு என் மேல கோபமும் ஆதங்கமும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன, அவன் இஷ்டத்துக்குத்தான் எதையும் செய்வான். நாம கண்டுக்காம விட்டுடுறது தான் நமக்கு மரியாதைன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். சேச்ச, அப்படி பார்த்தாலும் நீங்க உங்க உழைப்புல மேல மேலதானே போயிட்டு இருக்கீங்க. சரிதான். ஆனாலும் அப்பா சில சமயங்கள்ல சொல்லி காட்டுவார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மதிய நேரம் நீ கொஞ்சம் படுத்து தூங்கு. பழக்கம் இல்லை. நீங்க வேணும்னா போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்களேன். அது எப்பவும் இருக்கிறது தான். உன் கூட பேசிட்டு ஒரு நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வாவ், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பனி, சொல்லுங்க. உங்க அத்தைய பத்தி மாமா சொல்லத்தான் செஞ்சார். நான் தான். என்ன சூர்யா, சொல்லுங்க. மனுஷங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சற்று முன் தனது அண்ணன் மனைவிகள் பேசியதை மனதில் வைத்துத்தான் சூர்யா அப்படி சொன்னதும் புரியல. இல்ல, அத்தைய பத்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன், அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா கூட ஒன்றும் இல்லை. அவங்க எதையுமே நல்ல விதமாக தான் எடுத்துக்குவாங்க. ஆனா மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பாரு. புரியுதுங்க. அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா நான் சொல்லும்போது அப்பதான் கேட்குற மாதிரி கேட்டீங்க. சரிதாம்மா, மாமா சொல்லாம மறைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். அதோட அதை சொல்லும்போது அவருக்கும் உன்னளவு வேதனை தான். எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியாதுன்னாலும் மனசு கஷ்டப்படுறத சொல்லித்தான் ஆகணும்னு இல்லை. விடுங்கன்னு பேச்ச மாத்திட்டேன். அதிலும் தனது மாமனாரை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருந்தது சூர்யாவிற்கு. அந்த காலத்திலேயே அதுவும் பெற்றவர்களும் எதிர்க்க எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார் என்றிருந்தது. அதை செய்ய எவ்வளவு பெரிய மனம் இருந்திருக்க வேண்டும். ஏன், முதலில் மகனின் மீது இருக்கும் அபரிமிதமான பாசத்தால் எதிர்த்திருந்தாலும் அதற்கு பிறகு பெரியவர்களும் எவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். நல்ல எந்த குறையுமில்லாத மருமகள்களையே 1000 குறை சொல்லும் அந்த காலத்து மாமியார் மாமனார்களுக்கு மத்தியில் மனைவியின் பாட்டியும் தாத்தாவும் செய்ததுதான் எவ்வளவு பெரிய செயல். ஏன், அதற்கு மேல் தனது மனைவி துள்ளி ஓடியாடி விளையாட தாய் இவளை பார்க்கும் வயதில் இவள் தனது தாயையல்லவா பார்த்து கொண்டிருந்திருக்கிறாள். இதனால் ஒவ்வொரு பருவத்திலும் இயல்பாக தாயிடமிருந்து பெற்றிருக்க வேண்டிய எத்தனை சலுகைகளை, நியாயமான சீராட்டல்களை இழந்திருப்பாள். ஆனாலும் மனதில் என்ன ஒரு திடமும் உறுதியும். தனது புகுந்த வீட்டு சொந்தங்களை நினைக்க நினைக்க பெருமையாக இருந்தது சூர்யாவிற்கு. அவன் தனது மனைவியிடம் சொன்னது போலவே முதலில் திருமணத்தை மறுக்கவே செய்திருந்தான். ஆனால் அதற்கு அவன் மனைவியிடம் சொல்லாத காரணமும் ஒன்று இருந்தது. அது பணக்கார வீட்டு பெண் வேண்டாம் என்பதுதான். மனிதர்களை விட பணத்தை பெரிதாக மதிப்பவர்களாக இருந்துவிட்டால் என்ன செய்வதென்பதே அதற்கு காரணம். ஆனால் இப்பொழுது ஏன், அவனுடைய வருங்கால மனைவியின் சொந்தங்களை முதல் முறை பார்க்க நேர்ந்த போதே அந்த பயம் வந்த வழி தெரியாமல் காணாமல் போய்விட்டதோடு அதற்கும் பலபடி மேலே போய்
இப்பொழுது அவர்களின் மீது பெரும் மதிப்பும் வந்திருந்தது. புரியுது சூர்யா, முதல்ல தம்பி அப்பா அம்மான்னு ஒரு சில கட்டாயங்களுக்காக நான் நம்ம கல்யாணத்தை சம்மதிச்சிருந்தாலும் இப்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அதுலயும் நீ கிடைக்க நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும். உணர்ந்து சொன்ன கணவனின் வார்த்தைகளில் பனிமலருக்கும் எல்லையற்ற ஆனந்தம். அதை வெளிப்படையாகவே தானும் கணவனிடம் சொன்னாள். சரிதான், தோழமையையும் தாண்டி ஒரு நல்ல உறவு மலரட்டும் என்றிருந்தான் சூர்யா. கணவனின் வார்த்தைகளுக்கு ஒரு புன்னகை மட்டும் பதிலாக கொடுத்திருந்தாள் பனிமலர். அன்று மாலை தவிர்க்க முடியாத அவசர வேலையொன்று வந்துவிட்டிருக்க, சரிதான் நாம் நாளை போய்க் கொள்ளலாம் என்று கணவனை அனுப்பி வைத்திருந்தாள் பனிமலர். எனக்காக காத்திருக்காமல் நீ தூங்க போய்விடு என்று கணவன் தொலைபேசியில் அழைத்து சொல்லியிருக்க, சரிதான் என்று வழக்கமான நேரத்தில் தூங்கியும் விட்டிருந்தாள். முதல் நாள் சொன்னது போலவே மறுநாள் சமையலை கற்றுக்கொள்ள சென்றாள். மஞ்சுக்கா, நான் வந்துட்டேன், சொல்லுங்க என்ன வேலை செய்யணும்? எப்படியோ சமையலை கத்துக்க இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுடுறேன், சொல்லுங்க என்ன செய்யணும் என்று கேட்டாள். சரிவா, அந்த காயையெல்லாம் எடுத்து கழுவி கொடு. கருவேப்பிலை வெளியே மரம் இருக்கு, பறிச்சுட்டு வா. எனக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இந்த சீமாரி எடுத்து கிச்சன் எல்லாம் கூட்டு என்றெல்லாம் மஞ்சுளா சசிகலா இருவரும் சொல்ல சொல்ல அனைத்து வேலைகளையும் இனிய முகத்துடன் செய்தாள். சரிக்கா, இனி நான் சமையல் கத்துக்கலாமா? என்னது சமையலா? மஞ்சுளா கேட்க ஆமாம் என்றாள் பனிமலர். அப்புறம் இந்நேர வரைக்கும் நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? சசிகலா கேட்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினேன் என்றாள். அதுதான் சமையல். மஞ்சுளா சொல்ல அதெப்படி சமையலாகும்? எல்லா பொருட்களையும் அளவு பார்த்து போடுறது, அரைக்கிறது, வறுக்கிறது, இதெல்லாம் தானே சமையல். பனிமலர் சொல்ல இவை என்ன பைத்தியமாயிருப்பா போல இருக்கு என்று பெண்கள் இருவரும் சிரித்தனர். முதலில் அதை பெரிதாக கூட பனிமலர் எடுத்துக்கொண்டிருக்கவில்லை. அதே நேரம் வேலைக்காரி வந்து ஏதாச்சும் வேலை இருக்காமா என்று கேட்க, அதை இன்னைக்கு ஏற்கனவே இங்கொரு பைத்தியம் செஞ்சு கொடுத்துடுச்சு, உனக்கு இன்னைக்கு ஜாலிதான் போ என்று மீண்டும் விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கி விட்டிருந்தனர். வேலைக்காரி புரியாமல் பார்க்க, இனிமேல் உனக்கு மேல் வேலை இல்ல, நீ வந்து சமையல் கத்துக்கோ, உன் வேலைகளையெல்லாம் நீங்கள் லூசு ஒன்னு இருக்கு அது செஞ்சிடும் என்று மீண்டும் அவர்கள் சிரிக்க, அவ்வளவு நேரமும் சற்று தள்ளி அமர்ந்து காய்களை நறுக்கிக் கொண்டிருந்த அவர்களுடைய அத்தை கல்யாணிக்கு கோபம் வந்து விட்டிருந்தது. எதையோ கேட்க வாயை திறக்கப் போனவர் உடனே வேண்டாம் என்று விட்டு விட்டிருந்தார். பிறகு அந்த கோபத்தையும் இந்த பெண் மீதுதான் காட்டுவார்கள் என்று பனிமா இங்க வா என்று அழைத்திருந்தார். ஆனால் அதற்கு சில வினாடிகள் முன்பே வெளியே செல்வதற்காக 2 அடிகள் எடுத்து வைத்திருந்த பனிமலரின் காதுகளில் அவர் அழைத்தது விழுந்திருக்கவில்லை. தொடர்ந்து சில வினாடிகளில் தன்னுடைய அறைக்கு வந்திருந்தவள் செய்வதறியாது துடித்தாள். அதுநாள் வரையிலும் இந்த அளவிற்கு யாரும் அவமானப்படுத்தி இருந்ததில்லை என்பதால் அதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடிந்திருக்கவில்லை. கண்ணோரம் சூடாவது தெரிய தொட்டு பார்த்தாள். கண்ணீர் இல்லை, இதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. அப்படி நினைத்ததுதான் தாமதம். வந்த அழுகை போன இடம் தெரியவில்லை. சரிதான், இனிமேல் அவர்களிடம் பேசுவதே ஏன், அவர்கள் இருக்கும் திசை பக்கமாக கூட திரும்பி பார்க்க கூடாதென்ற முடிவுக்கு வந்து விட்டிருந்தவனால் அதற்கும் பிறகே மீண்டும் நடப்பிற்கு வர முடிந்தது. ஹலோ மேடம், வாங்க சூர்யா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். சாப்பிட்டீங்களா? நீயும் வா போய் சாப்பிடலாம். சரி வாங்க. முதல் நாள் போல அல்லாமல் அன்று கணவன் மனைவி இருவரும் சாப்பிடுவதற்காக உணவருந்தும் அறைக்கு வந்த பொழுது ஆண்கள் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அத்தை உட்பட மஞ்சுளா சசிகலா என பெண்கள் மூவருமே பரிமாறிக்கொண்டிருக்க தானும் பரிமாறுவதற்காக அருகில் சென்றிருந்தாள் பனிமலர். வாமா, இங்க வீடு பிடிச்சிருக்கா? மாமனார் கேட்க, ஆமாம் மாமா, ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சந்தோஷமாக சொன்னாள். அங்க வீட்டுக்கு பேசினியா? தாத்தா பாட்டி அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மாமா என்று பனிமலர் சொல்ல, ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு வா சூர்யா, பாவம் வீட்டு ஞாபகம் வருமில்லையா என்ற தந்தையின் வார்த்தைக்கு சரி என்றிருந்தான் சூர்யா. வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று மாமனார் பத்மநாபன் சொல்ல, நீங்க உட்கார்ந்துக்கோங்க என்று கணவனிடம் மெல்லிய குரலில் சொன்னாள் பனிமலர். நீயும் தாமா, வா உட்காரு. மாமனாரே சொல்லிவிட்டிருக்க சில வினாடிகளின் தயக்கத்திற்கு பிறகு உடனே கணவனுக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து விட்டிருந்தாள். உடனே தனக்கும் கணவனுக்குமாக அத்தை பரிமாறியிருக்க நன்றி அத்தை என்று சாப்பிடத் தொடங்கியிருந்தாள். இதுவரை அனைத்துமே யதார்த்தமாகத்தான் நடந்திருந்தது.
அங்கிருந்த யாருக்குமே அதில் எதுவுமே தவறாகவும் பட்டிருக்கவில்லை, இருவரை தவிர. அவர்கள் மஞ்சுளா, சசிகலா. தங்களுடைய மாமனாருக்கு முன்பாக பேசிக்கூட அறிந்திராதவர்கள் அவர்கள். அதற்கு மேல் எங்கே சரிசமமாக அமர்வது, சாப்பிடுவது எல்லாம். ஆனால் நேற்று வந்தவள், அவள் ஆண்களுக்கு நிகராக, அதுவும் மாமனாருக்கு சரிசமமாக அமர்ந்து சாப்பிடுகிறாளே. என்னதான் மாமனார் அவரே அமரச் சொன்னாலும் இவளுக்கு எங்கே போயிற்று புத்தி? சரியாக அந்த நேரத்தில் ஒரு வேளையாக கல்யாணி உள்ளே சென்றிருக்க, இப்பொழுது வேறு வழியில்லாமல் மஞ்சுளாவும் சசிகலாவும் பரிமாற வேண்டியிருந்தது பனிமலருக்கு. இவளுக்கெல்லாம் தாங்கள் பரிமாற வேண்டியிருக்கிறதே என்று அவர்கள் வயிறு எரிய, அதை எதையுமே அறியாமல் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் பனிமலர். சிறிது நேரத்தில் ஆண்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்றிருக்க, தானும் சாப்பிட்டு முடித்து எழுந்திருந்தாள் பனிமலர். எழுந்து கைகளை கழுவிக்கொண்டு கடைக்கு கிளம்பலாம், தயாராக இரு என்று சொல்லிவிட்டு சென்றிருந்த கணவனை தேடப் போனவள், ஏய் இங்க வா என்ற குரலில் நின்றாள். பெரிய இவ மாதிரி நீ மட்டும் சாப்பிட்டல்ல, வந்து எங்களுக்கு பரிமாறு, வா வா. சசிகலாவும் மஞ்சுளாவும் அழைக்க, சரிதான், அவர்கள் சொல்வதும் நியாயம்தானே என்று பரிமாறுவதற்காக வந்தாள். அதற்குள் அவர்கள் இருவரும் சாப்பிட அமர்ந்திருக்க, பரிமாற சாதத்தை கையில் எடுத்திருந்தாள் பனிமலர். உனக்கு கண்ணில்ல, முதல்ல பிளேட்டை கொண்டு வந்து வை என்று மஞ்சுளா சொன்னதற்கு பிறகுதான் இன்னும் தட்டு வைக்கப்படாததையே கவனிக்கவே செய்தாள். பனி. கணவனின் குரல் திரும்பி பார்த்த பனிமலருக்கு அவன் இறுகிய முகத்துடன் நின்றிருப்பது தெரிந்தது. கிளம்பலாம்பா கணவன் அழைக்க, அவனையும் மஞ்சுளா சசிகலா இருவரையும் பார்த்தாள் பனிமலர். எங்களுக்கு பரிமாறிட்டு, ஆனால் அதற்குள் என்ன சொன்னது காதல விழல என்ற கணவனின் அதட்டலில் நான் கிளம்புறேன் என்று பொதுவாக சொல்லிவிட்டு வந்திருந்தாள். தங்களுடைய அறைக்கு வந்து தொடர்ந்து சில நிமிடங்களில் கிளம்பியும் இருந்தவள் நான் ரெடி என்று கணவனை பார்த்தாள். ஆனால் அதே நேரம் மனைவியை அருகில் இழுத்திருந்த சூர்யா மென்மையாகத்தான், மனசுக்கு கஷ்டமாயிருக்காமா என்று கேட்டான். கணவனின் கேள்வியில் ஆச்சரியத்துடன் புரியாமல் பார்த்தாள் பனிமலர். இனி உன்னை யாராவது ஏதாவது சொன்னா அப்புறம் நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். மஞ்சுளாவும் சசிகலாவும் சாப்பாடும் பரிமாறச் சொன்னதை மனதில் வைத்து கொண்டுதான் கணவன் அப்படி சொல்கிறான் என்பது புரிய, பரஸ்பரம் ஒரு உதவிதான சூர்யா என்றாள். எது உதவி? எல்லாத்தையும் நான் கேட்டேன், புரியல. உனக்கு ஒண்ணுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அட என்னாச்சு உங்களுக்கு? அவங்க சாப்பாடு பரிமாற சொன்னதுக்குத்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல. சூர்யா, உனக்கு சமையல் கத்துக்கணும்னா ஏன் எதுவானாலும் இனிமேல் அம்மா கிட்ட கேளு. சூர்யா, நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டீங்களா? அப்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு காலையிலன்னு இல்ல, நேத்து மதியம் அவங்க பேசினதையும் கூட கேட்டேன். இந்த அளவுக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்த உன்னை சொல்லணும். இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு திரும்பி இருந்த கணவனின் கையை பிடித்திருந்த பனிமலர், என்ன மத்தவங்க பேசினா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருமா சூர்யா என்று கேட்டாள். நீ பேசாத, எனக்காக நீங்க இந்த அளவுக்கு பாக்குறீங்களா சூர்யா என்று கேட்டவளுக்கு அழுகை வந்து விட்டிருக்க ஓடிப்போய் படுக்கையில் விழுந்திருந்தாள். மனைவியின் அருகில் சென்று அமர்ந்திருந்த சூர்யா, பனிமா இங்க பாரு என்று அழைத்தான். ஆனால் அதற்கு எந்த பதிலும் இருக்கவில்லை. பேசாமல் முதுகை வருடிக் கொடுத்தான். அந்த வருடலே எத்தனையோ ஆறுதல்களை சொல்லியிருக்க, தொடர்ந்து சில வினாடிகளில் தேங்க்ஸ் என்று புன்னகையுடன் எழுந்து அமர்ந்திருந்தாள். மனைவியின் புன்னகையில் அவளை அருகில் இழுத்து அவளுடைய கண்களை பார்த்தவன் குட் என்று விடுவித்திருந்தான். கணவனின் தொடுகையிலும் பார்வையிலுமாக உடலெங்கும் மின்சாரம் தாக்கியதைப் போல சிலித்திருந்தவளுக்கு ஏனோ அந்த நிலையிலிருந்து உடனே விடுபட முடிந்திருக்கவில்லை. முயன்று நடப்பிற்கு வந்திருந்தவள் என்னவென்று கண்களில் புன்னகையுடன் கேட்ட கணவனை பார்த்தாள். அந்த வினாடியில் எதையோ இழந்தாற்போல ஒருவித ஏமாற்ற உணர்ச்சி தோன்றி அது பல மடங்கு பெரிதாகி தன்னை விழுங்க வருவதைப் போல உணர்ந்தவள் அடுத்த சில வினாடிகளில் அந்த எண்ண ஓட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டிருந்ததையும் உணர்ந்தாள். இப்பொழுது முழுமையாக நடப்பிற்கு வந்திருந்த பனிமலர் கிளம்பலாமா என்று கேட்க, இரு கொஞ்சம் பேசணும் என்றான் சூர்யா. என்ன சூர்யா, உனக்கு இதெல்லாம் அவசியமா? என்ன? ஏன் அவங்க கால்ல எல்லாம் போய் விழுந்துட்டு இருக்க? நானா? அப்படி என்ன உனக்கு உடனே சமையல் கத்துக்கணும்னு? அப்படியே அவங்க 2 பேர்கிட்டையும் நல்லா பேசி பழகலாம்னு தான். இப்ப என்னாச்சு பாத்தியா? அவங்க அப்படித்தான். முதல்ல அவங்க அம்மா பேச்ச கேட்டு நீ பார்த்திருக்கியா? ஆனா அத்தை கிட்ட எல்லாம்
அவங்க பொலைட்டா தானே நடந்துக்கிறாங்க, நடந்தாகணுமே என்று உள்ளடக்கிய கோபத்துடன் சொன்ன கணவனை ஏன் இப்படியெல்லாம் பண்றாங்க என்று கேட்டாள். எல்லாம் அப்பாவை சொல்லணும். ஏன் மாமா என்ன பண்ணாரு? அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பமா இருக்கணுங்கிறது எழுதப்படாத சட்டம். அதனால அம்மா படுற கஷ்டம் அவருக்கு எங்க புரிய போகுது? என்ன சொல்றீங்க? சொல்ல என்ன இருக்கு? எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு அம்மாவுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வராம இருந்தா சரி. அப்ப உங்க அண்ணிகள் எப்பவுமே இப்படித்தானா? சரி வா கிளம்பலாம். அவங்கள பத்தி சொல்ல பெருசா என்ன இருக்கு என்று எழுந்திருந்தான். அவர்களை பற்றி பேசுவதையே கணவன் விரும்பவில்லை என்பது புரிய சரிதான் என்று அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் விட்டுவிட்டிருந்தாள். பனியில் நனைந்த சூரியன். நாளை காண்போமா? தொடரும்.